என்னது ரேஷன் அரிசி திருடுறாங்களா? சரியான திருட்டு கட்சியா இருக்கும் போல இருக்கே. இவங்களுக்குலாம் நான் ஓட்டு போட மாட்டேன்பா. வாங்க 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 முன்னாடி போங்க. நானும் வரேன் இருடி. நாங்களும் வரோம். வாங்க 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 எல்லாரும் எங்க கட்சிக்கு வாங்க. ஏகப்பட்ட சீட் வச்சிருக்கோம் நாங்க. ஆண்டாளே, எத்தனை பேர் வந்தாலும் சரி போனாலும் சரி இந்த தடவை நீ தான் ஜெயிக்கிற. என்னாச்சு? எங்கடா போற? அவ தர்மலிங்கத்தோட மகடா, நடிக்கிறா. சும்மா நீ நடிக்கிற மாதிரியா இருக்கு. புடிங்க. ஆண்டாளே, ஏய் ஆண்டாளே, ஆண்டாளே, ஏய் என்னடியாச்சு? ஆண்டாளே, ஆண்டாளே, ஆண்டாளே எழுந்துரு. என்னாச்சு தெரியலையா? ஏய் ஆண்டாளே, தலைங்க தலைங்க. என்னடியாச்சு உனக்கு? ஏய் பாத்தியா லட்சுமி, தா ஆடாட்டாலும் தா தசம் ஆடுன்னு சொல்லுவாங்க. இவ மயங்கி விழுந்த உடனே என் பேரை எப்படி துடிச்சா பாத்தியா? ஏ ஆண்டாளு, காலையில சாப்பிட்டியா இல்லையா? முதல்ல யார் உன்னை இங்கெல்லாம் வர சொன்னது? முதல்ல வெளியே போ. வைக்கிறதே சௌரி முடியா, பிச்சி பூல வாசம் பத்தலையா. சுருண்டு விழுந்தாலும் வீராப்பு குறையில பாத்தியா? என்னை பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க யாரும் என்ன பாத்துக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு அதுவே போதும். டேய் இன்னும் ஓவரா பேசிட்டுக்கிற. இந்த நிலைமையில பார்த்துட்டு உன்னை அப்படியே விட்டு போறதுக்கு நான் உங்க ஒப்பனாடி. மனிதாபிமானமும் இருக்கு, மனசாட்சியும் இருக்கு எனக்கு. புரியுதா உனக்கு? என்னாச்சு உனக்குன்னு சொல்லு நீ. ஐயோ போதும். உன் மனசாட்சி மனிதாபிமானம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. கிளம்புங்க. எப்பா இவ வயிற்றுல இருக்கும்போது என்ன பச்சை மிளகாயா சாப்பிட்டு இருந்தீங்க? இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறா. இப்படிதான் அவ அப்பாவும். நல்லது எதுவுமே இருக்காது, தெரியாது. வாங்க டாக்டர் வாங்க. என்ன ஆண்டாள், பிரச்சாரத்துக்கு போறேன்னு கீழே வந்துட்டியாமே? பவித்ரா சொன்னா. டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நைட் சரியா தூங்கல, அதான் மயங்கிருப்பேன். வேற எதுவும் இல்ல. சரி, நான் பாக்குறேன். வாழ்த்துக்கள் ஆண்டாள், நீ அம்மாவாக போற. பாலாண்டி ஐயனாரே, வயித்துல பாலை வாத்துட்டப்பா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. டாக்டர் உண்மையாவா? ஆமாங்க, நீங்க அப்பாவாக போறீங்க. ஐயோ இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டீங்களே. ஏதோ ஒன்று பண்ணி ஆகுமே உங்களுக்கு. புடிங்க. எல்லாம் வேண்டாங்க, பரவாயில்ல. புடிங்க, நீங்க புடிங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லி இருக்கீங்க. ஆண்டாள், ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோ. இந்த எலெக்ஷன் வேலையில எல்லாம் கொஞ்சம் கவனமா இரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. டாக்டர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விட்டுருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து ஆண்டாளோட கால் தரையிலே படாது. ஆண்டாள் அழகர் வாரிசுனா என்ன சும்மாவா? 10 மாசம் கழிச்சு வரும்போது ஸ்பெஷலா வர வேண்டாமா? நான் கிளம்புறேன். சரிங்க, வரேங்க. வாங்க டாக்டர். ஆண்டாள், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் சந்தோஷப்பட்டா போதுமா? நான் சந்தோஷப்பட வேண்டாமா? ஏன், உனக்கு என்ன கவலை? என் அப்பா இல்லல என் கூட.
என் வாழ்க்கையில எந்த சந்தோஷம் நடந்தாலும் அதுக்கு அவரும் என் கூட இருக்கணும்ல. சாமியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சாக்கடையை பத்தி பேசலாமா? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி லட்சுமி. அவ அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடட்டும். வா நம்ம போலாம். ஏய் ஆண்டாளு, இத்தனை நாளாதான் உங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுக்காம இருக்க. இப்போ உன் புள்ள வர போற நேரத்துலயாச்சும் உனக்கு புரியுதான்னு பாப்போம். அத்தை வாங்க போலாம். சரி வா. பாரதி, பாரதி. அம்மா வரேன். என்னம்மா அழகர் கூட ஓட்டு கேட்க போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? மாப்பிள்ளை எலெக்ஷன்ல ஜெயிச்சா கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். அதை விட நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன பாரதி பாக்குற? உன் கூட்டுக்காரியும் உனக்கு போட்டியா வந்துட்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பாரதி, ஆண்டாள் உண்டாயிருக்கா. அம்மா நிஜமாவா சொல்றீங்க? ஆமா பாரதி, இப்பதான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. நினைச்சிட்டே இருந்தேன். காலையில இருந்து எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. வேற என்ன நல்லது நடந்தது பாரதி? அம்மா நாங்க வந்துட்டோம். ஓ, இதுதான் அந்த இன்னொரு நல்ல செய்தியா? அம்மா, அப்பாவும் நானும் ஏபிசி ஜூஸ் குடிச்சோம். அது ரொம்ப ஹெல்த்தியா. என்னடா மெட்ராஸ்காரா, கோபமெல்லாம் போயிடுச்சா? இப்பதான் அது உன் முகத்தை பார்க்கவே நல்லா இருக்கு. பாவம் தமிழ், நீங்க இருந்து போனதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அதை விட நீ பேசாதப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டா. பெரியவங்க செய்யற தப்புக்கு பாவம் குழந்தைங்க என்னமா பண்ணும்? ஏண்டா அதெல்லாம் சரிதான். என்னமோ உங்க அம்மா வராம பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன திடீர்னு சூதி உதிக்கிற மாதிரி உதிச்சிருக்க? அம்மா வராம பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அம்மாவே பேச சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பாட்டி பேசாம இருக்க முடியும்? என்ன அதை சொல்ற? உங்க அம்மா சொன்னாங்களா? அப்போ உங்க அம்மா வந்துட்டாங்களா? நேர்ல இன்னும் வரல பாட்டி, கனவுல வந்தாங்க. அவங்க என் கனவுல வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தமிழை கஷ்டப்படுத்துறது அவங்களுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம அவங்க எங்கேயும் போகல, என் கூடவே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் இவங்களை நான் கஷ்டப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. அம்மாவும் வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எப்படியோ ஆதி, உனக்கு இங்க நல்லது நடந்த மாதிரி அங்க மாப்பிள்ளைக்கும் நல்லது நடந்துருச்சு. என்ன ஆதி பாக்குற? மாப்பிள்ளை அப்பாவாக போறாரு. அப்படியா? இவ்வளவு பெரிய விஷயத்த இன்னும் இவன் என்கிட்ட சொல்லாம இருக்கான். மாப்பிள்ளை ஆண்டாள் கிட்டதான் பேசிட்டு இருக்காரு. வந்து உன்கிட்டதான் முதல்ல சொல்லுவாரு. அப்பா, எல்லாம் வாங்கிட்டோம். ஆனா முக்கியமான 2 விஷயம் வாங்கவே இல்லப்பா. என்ன வாங்கணும்? கலர் த்ரெட்டும் கம்மும் வாங்கணும்ப்பா. அது இல்லாம எப்படி ஒட்டுறது? சரி, வாங்கிட்டு வந்துடலாம். அம்மா, நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. இது புடிங்க. எல்லாம் ஒரே தடவையில வாங்கிட்டு வர மாட்டல நீ. சரிம்மா. சரி, வா. இன்னைக்குதான் தமிழ் தமிழா இருக்கான். பாட்டி, பாட்டி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆதி அவங்க அம்மா கனவுல வந்தாங்கன்னு சொன்னதுல இருந்தே உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு.
எதையோ மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பாட்டி. அதான் ஆதி இல்லையே. அத்தை, என்னாச்சு அத்தை? ஏதாச்சும் பிரச்சனையா? நடக்க கூடாது ஒண்ணு நடக்க போகுது பாரதி. எனக்கு புரியல பாட்டி, என்ன சொல்றீங்க? கனவுல வந்து ஒருத்தர் பேசிட்டு போறாங்கன்னா அவங்க திரும்பவும் நேர்ல வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஆதியோட அம்மா இனிமே திரும்பி வர்றது சந்தேகம்தான் பாரதி. அத்தை, ஐயோ, பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? உன்னையும் தமிழையும் ஆதி கஷ்டப்படுத்துறது கூட இருந்து பாக்குறவங்களுக்கும் அந்த சாமிக்கும் தான் தெரியும். ஆனா இது சாரதாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்க சாமி ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். தப்பு நடக்க போகுது பாரதி. ஆதியோட அம்மா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை பாரதி. அப்படியே இருந்தாலும் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு பாரதி. அதையும் மீறி சாரதா உயிரோட இருக்கணும்னா அது நம்ம கையில இல்ல பாரதி, விதியோட கையில தான் இருக்கு பாரதி. நம்ம எல்லாருக்கும் தலையில எழுதற வந்தா அதை முடிவு பண்ணணும். அதனால ஏதோ ஒண்ணு நடக்க போகுது பாரதி. டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் டாக்டர். ஓகே. ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க டாக்டர். ஓகே சார். சரி டாக்டர், பல்ஸ் ரேட் ரொம்ப லோ ஆயிட்டே இருக்கு. காலையில் வரைக்கும் பார்க்கலாம் சார். இல்லைன்னா நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அவங்க உயிரை காப்பாற்றினாலும் கோமாலேருந்து வெளியில் வருவாங்களான்னு தெரியாது சார். ஏன் டாக்டர், கியூர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையா டாக்டர்? ஆமாம் சார், இது ரொம்ப ரேர் கேஸ் தான். இந்த மாதிரி கோமாவில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நினைவு திரும்பாம கூட போயிருக்காங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி மெடிக்கல் மிராக்கிள் ஏதாவது நடந்தாதான் உண்டு. சரிங்க சார், இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். இல்லைன்னா காலையில உங்க சீனியர் ஆபீசர் கிட்ட பேசி என்னென்ன முடிவு பண்ணலாம். ஓகே சார். அந்த அம்மாவோட செல்போன் சார்ஜ் போட்டு பார்த்தேன் சார். சார்ஜ் ஏற மாட்டேங்குது. சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கேன் சார். காலையில சரி பண்ணி கொடுத்துருவாங்க. யார் இந்த அம்மா? எந்த ஊரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஏன் இங்க வந்து சூசைட் பண்ண நினைக்கணும்? இந்த லெட்டர்ல வேற அவங்க பையன் பேரை ஆதின்னு எழுதியிருக்காங்க. பாரதின்னு அவங்க மருமக பேரை வேற எழுதியிருக்காங்க. வெறும் இந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்னையா பண்றது சார்? அதான் காலையில செல்போன் ரெடி ஆயிடும்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆமா இல்ல? இப்ப என்ன, நான் மயங்கி விழுந்தேன், டாக்டர் வந்தாங்க, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதானே? நீ எதுக்கு இங்க நிக்கிற? கிளம்பு. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கிளம்பு. உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இங்க இருந்து போவேன்? என் வாழ்க்கையில நீ வந்ததே இவ்வளோ நாள் நான் நம்ப முடியாம இருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை வர, அதான் இப்போ என்ன பண்றது என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடே. டாக்டர் இது சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு கால் தரையில் இருந்து பறக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. உடம்பு தாண்டி இங்கே இருக்கு, நினப்பு வேற எங்கேயோ இருக்கு. ஏதோ ஒரு சந்தோஷம், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலானோ. நீ என்னடானே இப்படி பேசிட்டுக்கிற என்கிட்ட? ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லையா? போதுண்டே, எதுக்கு இப்படி
வீம்பு. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாண்டி நம்ம. அப்போ என் அப்பாவை ஜெயில போடணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதை என்ன பண்றது? எங்க அப்பா உங்களுக்கும் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கும் பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. அவரை விட்டு போயிடலாமா? என்ன நீ அதேவே பேசிட்டு இருக்க? அந்த ஆள் தப்பு பண்ணியிருக்கிறான். அதுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ கிடைக்கும் தானே. அதையும் நம்ம வாழ்க்கையை எதுக்கு நீ ஒன்னா போட்டு குழப்பிட்டு இருக்க? வாழ்க்கையா? எனக்கு என் அப்பா இல்லாம வாழ்க்கையே இல்லை. முதல்ல எனக்கு என் அப்பா தான், அதுக்கப்புறம் தான் நீ, அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தையும் கூட. இந்தாரு, உனக்கு நீ உங்க அப்பா மேல பாசம் வைக்காதுன்னு நான் சொல்ல. அதுக்கு நீ அந்த ஆள் பண்றது எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டு இருக்காது. அவர் தப்பே செய்யலன்னு சொல்றேன், அப்புறம் என்ன நியாயம் வேண்டிக்கிறது? ஏண்டி நீ உண்மையாவே படிச்சு ஏண்டி ஸ்கூலுக்கு போயிருக்கே இல்லையா? நீ ஏன்டி இப்படி முட்டாளா இருக்கிற? ஏன்டி இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்தைய? அது சரியா கூட இருக்க வேண்டாண்டி, அது சரியா இல்லையான்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா நீ? கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி எந்த பக்கமே பார்க்காம நேராவே ஓடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வேண்டாமா? இதே மாதிரி யாராச்சும் என்ன வந்து சொல்லியிருந்தா கண்டிப்பா என்ன சந்தேகப்பட்டு பார்த்திருப்பியா இல்லையா நீ? அந்த சந்தேகம் ஏண்டி உங்க அப்பா மேல உனக்கு வர மாட்டேங்குது? உனக்கும் என் அப்பாக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. என்ன ஏன்டி இப்படி படுத்திட்டு இருக்கிற? என்ன நான் கத்தக்கூடாதுன்னு சரி, உங்க அப்பா உத்தம புருஷனே வச்சுக்க. அந்த ஆள் போட்டோவை நடு வீட்டுல வச்சு கும்பிடு, இல்ல சிலையே வச்சுட்டு கும்பிடு. நான் வந்ததை சொல்லி முடிச்சு போயிடுறேன். ஆண்டாள், எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். டே, நம்ம ரெண்டு பேரும் இல்லாம இருக்க முடியாதுன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும். இப்ப நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. தயவு செஞ்சு இந்த குழந்தைக்காக ஆச்சு இந்த தொலையெல்லாம் விட்டு நம்ம சந்தோஷமா கொஞ்சம் வாழ்க்கைய ஆரம்பிப்போண்டே. எத்தனை நாளைக்கிட்ட இப்படியா இருக்கு சொல்ற? போதுண்டி, டயர்டாயிருச்சு. ஓலவ நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான். நம்ம இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து போயிடலாம் தான் நானும் யோசிச்சேன். ஆனா எங்க அப்பாவை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்லயும் நான் ஜெயிக்கணும். அது ரெண்டும் நடக்காம நான் இங்க இருந்து வரதா இல்லை. நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு நீ நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் அப்பாக்கு பொண்ணுங்கிறத நான் நிரூபிச்சாகணும். உன்னை சத்தியமா எவன் வந்தாலும் திருத்தவே முடியாது. என்னமோ பண்ணி தொலை. ஆண்டாள், ஏய் நில்றி, என்ன ஓவரா பண்ற? நீ கன்சீவா இருக்கேன்னு நாங்க எவ்வளவு சந்தோஷமா வந்தோம் தெரியுமா? ஆனா நீ என்னடானா மூஞ்சி திருப்பிட்டு போற. நீங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணுவீங்க, நான் மட்டும் கண்டுக்காம இருக்கணுமா? இப்ப என்ன என்னடி செய்ய சொல்ற? அப்படியே திரும்பி போயிடுவா. அத்தை, உங்களுக்கு பையன் பொறுக்குமா இல்ல பொண்ணு பொறுக்குமா? சொல்லுங்க அத்தை, பையனா பொண்ணா? எது கேக்குற? தேங்க்ஸ் சொல்லணும் அத்தை. தேங்க்ஸா? எதுக்கு? ஆமா அத்தை, இந்த பாப்பா வந்ததும் தான் அப்பா என்கிட்ட பேசினாரு. அதான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அவளே, அப்படா நீ தங்கச்சி பாப்பா தான் தேங்க்ஸ் சொல்லு. உங்க அத்தைக்கு பார்க்க போறது பொண்ணுதான். தேங்க்ஸ் தங்கச்சி. நீ வந்த நேரம் தான் என் அப்பா என்கிட்ட பேசியிருக்காரு. நீ வெளியில வந்தா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், சரியா? உனக்கு உங்க அப்பா திரும்ப பேசிட்டாருன்னு சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா எனக்கு எங்க அப்பா என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தை வந்த நேரம் உனக்கு நல்லது நடந்துருச்சு, ஆனா எனக்கு அப்படி இல்லையே. அதெல்லாம் நல்லது நடக்கும் அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடி. என்னை சுத்தி எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா எல்லாம் தப்பா தான் இருக்கு. இதை நான் சின்ன வயசுல இருந்தே அனுபவிச்சிட்டேன். உனக்கும் அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமாவே எனக்கு என் அப்பாவை பிடிக்கும். ஆனா அவரை எல்லாரும் தப்பு சொல்லி
அவர் என்னை விட்டு தூரமா போக வச்சுட்டாங்க. ஆண்டாள், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க அப்பா உங்க கூட இருக்கணுமா? நாங்க கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். உங்க அப்பாவை இனிமே போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவரை தைரியமா கிளம்பி வர சொல்லுங்க. என்னடா பேசிக்கிற நீ? அவளே புரியாம வளரிட்டு இருக்கா, நீயும் மண்டே ஆடிட்டு இருக்க. டேய், ஆண்டாள் என் தங்கச்சிடா. அவங்க இப்படி வாயும் வயிறுமா இருக்கும்போது அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு அண்ணனா என்னோட கடமை. டேய், வாபஸ் வாங்கிடலாம் மாப்பிள்ள. யோசி சரியா? அந்த ஆள் இதெல்லாம் செஞ்சனாலதான் இந்த நிலைமையில இருக்கிறப்போ. அதனால என்ன மாப்பிள்ள, நடந்ததெல்லாம் மாறிட போகுதா?